ஆனா இந்த காலத்து அம்மாக்களுக்கு ஆறாறு வாரிகளோ தெரியாது. அவைக்கு ஒரு பாட்டு நல்லா தெரியும். என்ன சொல்லுங்க? நிப்பாட்டு கேளுங்க. இந்த காலத்து அம்மாக்களுக்கு தெரிஞ்ச பாட்டை கேளுங்க. இதே வைதீஸ் என்று பாடுற நாங்கள் புள்ளிய சத்தம் போடாத என்று சொன்னா அது கேட்கும் வாய் 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 கண்டு புள்ளாகும். அது பிள்ளையில பிள்ளை இல்ல, பாடுற பாட்டு விளங்குச்சா? நீங்க பிள்ளையில பிள்ளைன்னு சொல்லப்படாது. இப்படியாக அம்பிகையின் அருளால் பிறந்தபடியால் அவளுக்கு சாவித்ரி என்று பெயர் வைத்து சீராட்டி பாராட்டி காலாட்டி வளர்க்கிறாங்க. கண்ணே முத்தே கண்மணியே பவளமே என்று சொல்லி அழகாக வளர்க்கிறாங்க. பெண் குழந்தை வளர்த்தியோ பீர்க்கங்காய் வளர்த்தி என்று சொல்லுவாங்க. பீர்க்கங்காயோ? அதான் அன்னைக்கு பூ டெமான்ஸ்ட்ரேஷன்ல அஞ்சு செய்து காட்டிட்டாவே. அதுதான் ஆண்கள் பீர்க்கங்காய் மாதிரி நல்ல சிம்மா இருக்கிறார். இப்பதான் தெரியுது. இப்படியாக வாழை வளவளவென்று வளர்ந்த மாதிரி சாவித்திரியும் கடகடவென்று வளர்ந்து பருவமங்கையானாள். சிலருக்கு ஆளும் வளவளவென்று வளரும், சேர்ந்து வாயும் கடகடவென்று வளர். ஓ உன்ன மாதிரி என்ன மாதிரி? அரைவாசி சரி அரைவாசி பிள்ளை. எது சரி எது பிள்ளை? சரி வளர்த்தி பிள்ளைதான். சரிதான். இப்படியாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து சாவித்திரி அழகான பொம்புளை ஆயிட்டான். எல்லாருக்கும் ஒரே அதிசயம். அப்படி அழகு என்னவென்று சொல்வதம்மா வங்கியவள் அழகை சொல்ல மொழி இல்லையம்மா கண்ணியவள் கண்ணழகை நிறைந்தவளே நாம் என்று சொல்வோமோ அதை எப்படி சொல்வோமோ என்னவென்று சொல்வதம்மா வங்கியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கண்ணியவள் கண்ணழகை. இப்படியாக சாவித்திரி வளர்ந்து ரம்பாவா ஊர்வசியா என்று வாயை பிளக்கும்படி. ரம்பாவா என்ன ஊர்வசியா? இது எல்லாம் தேவலோக பெண்கள் அப்பா, நடிகைகள் இல்ல. இப்படியாக அச்சம் மடம் நாணம் பைப்பு என்ற நாளும் கலந்து அழகான பாவா ஆயிற்றா சாவித்ரி. அது சரி. அச்சம் என்றால் தெரியும், மடம் என்றால் அந்த சாப்பாடு போடும் மடம் தானே. மடவண்டா சன்னதி போய் மடம் இல்லையாப்பா. இந்த நேரம் சாப்பாடு அனுப்புறது ப்ரோக்ராம கடைசியில வச்சதும் போது நீங்கள் சாப்பாட்டுக்கே ரெடியா நிற்கிறீங்க. மடம் என்றால் இந்த பார்த்தும் பார்க்காதது மாதிரி தெரிஞ்சும் தெரியாத மாதிரியாக போயினா அப்படி எப்படி உன்னை சிவப்பு வேப்போட கண்ட உடனே தமிழ் சங்கத்துல சனம் பார்த்தும் பார்க்காம போடும். அப்படி நீ ஞாபகப்படுத்திட்டா இப்ப இருக்கிறது அரவாசி எழுப்பி ஓட போறோம். அது சரி அது சரி. கதவை கூட்டுங்க. இதுல அரவாசி சரி அரவாசி பிள்ளை. இப்படியாக அவள் வளர்ந்து வரும் நாளிலே ஒரு நாள் அவளுக்கு சின்ன வயதிலிருந்தே அறிவூட்டிய நல்லாசான் நாரதர் வருகிறார். அம்மா சாவித்ரி பெண்களுக்கே உரிய 4 குணங்களுடன் முக்கிய அம்சம் கற்பு. கற்பால் பல சாதனைகள் புரியலாம். கற்பரசிகளின் பெருமையை எடுத்து சொல்ல தொடங்குகிறார் சாவித்திரிக்கு நாரதர். முதலாவதாக சூரியனை உதிக்காதே என்று சொன்னால் நலாயினி. என்ன ஜீவானந்த நலாயினியோ? வரட்டும், நிப்பாட்ட சொல்லி கேப்பா. அது புராண கதையில வார நலாயினி.
ஜீவான் நேர நலாயினி இல்ல பிறகு போன வேகத்துக்கு போன கீழே போட்டு இந்தியால நிப்பாட்டி இருக்கோ சூரியன் என்று கேட்கிறேன் இல்ல விளங்கிச்சது. அடுத்த இரண்டாவது திருவள்ளுவர் சம்சாரம் வாசுகி. நினைச்சனா நீங்கள் இப்படித்தான் கேட்பீங்கள். இது எங்கட டான்ஸ் டீச்சர் வாசுகி இல்ல, இது திருவள்ளுவர் சம்சாரம் வாசுகி. இவ என்னண்டா கிணத்துல ஒரு நாள் தண்ணி இறைச்சி கொண்டிருந்தவன் திடீரென்று மனுஷன் கூப்பிட்டு இறைச்சி கொண்டிருந்த மனுஷன் வடிவா கேளுங்க தண்ணி இறைச்சி கொண்டிருந்தது. திருவள்ளுவர் திடீரென்று கூப்பிடாரு வாசுகி என்று. மனுஷன் இறைச்சி கொண்டிருந்த தண்ணிக்கு பைப் கப்பி கயிறு அப்படியே விட்டுட்டு உடனே போயிட்டு வடிவா கேளுங்க மனுஷன் கூப்பிட்டோன்னா இறைச்ச தண்ணியா அப்படியே விட்டுட்டு ஓடிட்டு. அது பொம்பளை அவ போயிட்டா. ஆனா கயிறு அப்படியே நின்றதா எல்லாம் கேட்டதப்பா கேட்ட. எங்கடா வீட்டுல கூப்பிடுவோம் இன்னொரு ஆள் இருக்கிறார். இன்னொரு ஆள் இருக்கிறார். அவர் ரொம்ப வித்தியாசமானவர். அனுசூயாவை தெரியுமோ உங்களுக்கு? யாரு அனுசூயா? அனுஷ்காவை தெரியும். யார் அது அனுசூயா? புது நடிகையோ? எந்த படம்? நடிகையும் இல்ல படமும் இல்லை. இந்த பொம்பளை எப்படி என்றா மும்மூர்த்திகளை பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரை ஒரே தொட்டில்ல போட்டு தாளாட்டு பாடி இருக்கிறார் தன்னை கற்பின்ற வலிமையா. நாங்கள் வீட்டவை மூத்திய தொட்டில் ஆட்டுவோம் தொட்டில. இப்படியாக கற்பரசிகளின் பெருமைகளை எடுத்துச் சொல்கிறார் நாரதர். எடுத்துச் சொல்லி வாழ்த்து செல்கிறார். சாவித்திரியும் அழகாக வளர்ந்து வரும் இந்நாளிலே தன் தோழிகளுடன் பூப்பந்து விளையாடுவதற்காக நந்தவனம் செல்கிறார். என்ன வந்து நந்தவனத்திலே அவள் தோழிகளுடன் நாடி பாடி விளையாடி கொண்டிருக்கிறார். அதை நினைக்கும் பொழுது மனமளிக்கும் விதத்தில் பல கலைகள் பயின்று மகிழ்வோம். சாவித்திரி இப்படியாக நந்தவனத்திலே ஆடி பாடி விளையாடி கொண்டிருக்க அங்கே மந்திர தேசத்திற்கு சற்று தொலைவிலே சாலமாபுரி என்று ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தை தூமைச்சேனன் என்ற அரசன் நல்லாட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் சத்தியவான் என்ற இளவரசன். இளவரசருக்கே உரிய எல்லா வித்தைகளையும் கற்று அழகிலையும் மன்மதனுக்கு இணையாக